ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 2 கப் அளவு சலிச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவு பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி, கூடவே 3/4 கப் அளவு தண்ணியை சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் பொடி உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி கொடுக்குற மாதிரி இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தோட அந்த மிக்சிங்கை எடுத்து அதுலேருந்து 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ எடுத்து அந்த நம்ம தேய்ச்சி கொடுத்த அந்த சப்பாத்திக்கு சென்டரில் வச்சு விட்டுடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து 7 சப்பாத்திகள் வரைக்கும் செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக செய்யணும். இப்போ நம்ம இந்த மிக்சிங் அதோட சென்டரில் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஓரத்தில் இதே போல் மடித்து இந்த ஓரத்துலேயும் அதே போல் மடித்து விட்டுடலாம். இந்த ஸ்டஃப்பை வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா அழுத்தி நம்ம தேய்ச்சி கொடுக்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். பாருங்கள், லைட்டாக இதே போல் தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஓரத்துல எல்லாம் மடக்கி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். மடக்குனா பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இதே போல் சுட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தை கூட ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமிலே வச்சு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பும் நமக்கு வெந்து வரணும். தேங்க்யூ.